ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனை வச்சு எப்படி அட்ஜெக்டிவ் கிளாஸ் சென்டென்ஸ் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸு லெசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அது என்னென்னா, நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன் அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸு. என்ன தமிழ் சென்டென்ஸ்னால், நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு தமிழ் சென்டென்ஸை. இதை சரி நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. எப்படி எழுதுவீங்க? வாங்க எப்படி எழுதுறதுன்னு நல்லா விளக்கமாக சொல்லித்தரேன். என் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னா, நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன் அப்படின்னு தமிழ் சென்டென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு யூஸ் ஆகுன்னா, நவுன் இருக்கும், அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வேர் வரும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும், அப்புறம் வெர்பு வரும், அப்புறம் மீதி பகுதி எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கிறேன், மீதி பகுதி அதுக்கு பின்னாடி வரும். இந்த நவுன் இடத்துல இடம், நவுன் இடத்துல இடம் தான் வரும். இடத்தை குறிக்கிற வார்த்தை ஹியர் தேர் அல்லது ஏதோ ஒரு ஊர் பேர், நாடு பேர், அது மாதிரி தான் வரும் இந்த நவுனு இடத்துல. புரியுதுங்களா? நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இடத்துல வேறு, அப்புறம் சப்ஜெக்ட்டு வெர்பு எக்ஸ்டென்ஷன்னா மீதி பகுதிகள். சரி போகலாங்களா? இப்போது நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன் அப்படின்றத முன்ன 2 இங்கிலீஷ் சென்டென்ஸாக எழுதிக்கிறேன் பாருங்கள். ஐ லாஸ்ட் மை புக் தேர், நான் அங்கே எனது புத்தகத்தை தொலைத்தேன் அல்லது தொலைத்து விட்டேன். இது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸு. ரெண்டாவதாக ஐ வென்ட் டு த பிளேஸ், நான் அந்த இடத்துக்கு சென்றேன். இப்படின்னு 2 இங்கிலீஷ் சென்டென்ஸாக மாற்றி எழுதிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஐ லாஸ்ட் மை புக் தேர், நான் எனது புக்கை அங்கே தொலைத்து விட்டேன், இது ஒரு சென்டென்ஸு. ஐ வென்ட் டு த பிளேஸ், நான் அந்த இடத்துக்கு சென்றேன். இப்படின்னு 2 இங்கிலீஷ் சென்டென்ஸு பிரித்து எழுதிங்க. 2 இங்கிலீஷ் சென்டென்ஸை சேர்த்து தமிழில் முதல்ல எழுதிங்க. எப்படி எழுதுவீங்க? நான் எங்கே எனது புத்தகத்தை தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன் அப்படின்னு தமிழில் சேர்த்து எழுதிங்க. மனசுக்குள்ளே நல்லா புரிகிற மாதிரி எழுதிங்க. நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன், ஸ்டெப் 1 அப்படின்னு தமிழ் எழுதிங்க. எழுதிட்டு ஸ்டெப் 2 என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ, இது பொருள் முடிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இது முடிவடையாத வாக்கியம், டிபெண்டன்ட் கிளாஸ். நான் அந்த இடத்துக்கு சென்றேன், இது பொருள் முடிஞ்சுங்களா முடியலைங்களா? பொருள் முடிஞ்சு. நான் அந்த இடத்துக்கு சென்றேன், இது முடிஞ்சு வாக்கியம். இங்கிலீஷில் முடிஞ்சு வாக்கியம் தான் முதல்ல எழுதணும், அல்லது மெயின் கிளாஸை முதல்ல எழுதணும் ஆங்கிலத்தில். அதை தான் எழுதியிருக்கிறோம்பாங்க. எது மெயின் கிளாஸுங்க, எது முடிஞ்சு வாக்கிங்க? நான் அந்த இடத்துக்கு சென்றேன், ஐ வென்ட் டு த பிளேஸ். முடிஞ்சு வாக்கியத்தை முதல்ல எழுதிட்டோம்னா, அடுத்தது ஸ்டெப் 3, முடியாத வாக்கியத்தில் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸில் உள்ள கேள்வி சொல் எதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை அடுத்தது எழுதணும். முடிஞ்ச வாக்கியத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஐ வென்ட் டு த பிளேஸ்ன்னு எழுதிட்டோம். முடியாத வாக்கியத்தில் கேள்வி சொல் எதுன்னு பாருங்கள். இதில் முடியாத வாக்கியம் எதுங்க? நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ, இதில் முடியாத வாக்கியம் தான் இது. நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோன்றது முடியாத வாக்கியம். அதில் கேள்வி சொல் எதுங்க? எங்கே. அந்த எங்கேயவே எடுத்து அடுத்ததாக எழுதிடுங்க. ஐ வென்ட் டு த பிளேஸ் எடுத்து வேறு கேள்வி சொல்லை கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அடுத்தது மீதி முடியாத வாக்கியத்தில் மீதி இருக்குது இல்லைங்களா? நான் எனது புக்கை எங்கே தொலைத்தேனோ அது முடியாத வாக்கியம். அதில் உள்ள கேள்வி சொல்லி வேறு அடுத்ததாக எடுத்து எழுதிக்கிறோம். அப்புறம் மீதி முடியாத வாக்கியத்தில் மீதி என்ன பகுதி இருக்குதுங்க? முடியாத வாக்கியத்தில் உள்ள மீதி உள்ள வேர்ட்ஸ்களை எஸ்விஓ பேட்டர்னில் ஆங்கிலத்தில் எழுதிவிட வேண்டும். முடிவடையாத வாக்கியத்தில் எங்கேன்ற கேள்வி சொல்ல எடுத்து அடுத்தது எழுதிட்டோம். மீதி என்ன இருக்குதுங்க? நான் எனது புத்தகத்தை தொலைத்தேன் அப்படின்னு மீதி அந்த முடிவடையாத வாக்கியத்தில் மீதி தமிழ் பகுதி இருக்குது, தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? எஸ்விஏ பட்டனில் ஐ லாஸ்ட் மை புக், நான் எனது புத்தகத்தை தொலைத்தேன், நான் எனது புத்தகத்தை தொலைத்தேன் அப்படின்னு இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வேறுக்கு அடுத்தது அந்த மீதி உள்ள பகுதியை எஸ்விஓ பேட்டர்ன் ஆங்கிலத்தில் எழுதிடுறோம். வேர் ஐ லாஸ்ட் மை புக்குன்னு அந்த முடியாத வாக்கியம் வருது. இப்போ ஃபைனலாக எப்படி எழுதுவீங்க? முடிஞ்ச வாக்கியம் என்னதுங்க? ஐ வென்ட் டு த பிளேஸ், நான் அந்த இடத்துக்கு சென்றேன். முடிவடையாத வாக்கியத்தில் உள்ள கேள்வி சொல்லுதுங்க வேர் எழுதிட்டுமா. மிச்சமுள்ள பகுதியை எஸ்விஏ பட்டனில் எழுதுகிறோம் ஆங்கிலத்தில். ஐ லாஸ்ட் மை புக். இப்போ எப்படி வருதுங்க? ஐ வென்ட் டு த பிளேஸ்,
வேர் ஐ லாஸ்ட் மை புக் இப்படின்னு பயனெல்லாம் சேர்த்து எழுதுறோம். நான் எனது புத்தகத்தை எங்கே தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன். இப்போ புரியுங்களா? ஐ வென்ட் டு த பிளேஸ் இது வந்து மெயின் கிளாஸு. வேர்ன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஐ லாஸ்ட் மை புக்குன்றது வேர் ஐ லாஸ்ட் மை புக்குன்றது சபார்டினேட் கிளாஸ். ஐ வென்ட் டு த பிளேஸ்ன்றது மெயின் கிளாஸு. வேர் ஐ மை லாஸ்ட்ன்றது சபார்டினேட் கிளாஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ செக்அப் பண்ணுறது தான் இது எழுதியிருக்கிறது கரெக்டானு பார்க்கணுன்னா ஐ வென்ட் டு த பிளேஸ். இந்த பிளேஸ்ன்றது நவுனுங்களா? நவுன் இடத்துல என்ன இருக்குங்க? இடம் தான் ஒரு இடத்த குறிக்கிற வார்த்தை வரும். அந்த பிளேஸ் நீங்கள் இடத்த குறிக்கிற வார்த்தை வந்துருக்குங்களா? வேறுன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துருக்குங்களா? சப்ஜெக்ட்டு வெர்பு. ஐன்றது சப்ஜெக்ட்டு, லாஸ்ட்ன்றது வீட்டு வெர்பு. நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வேறு, சப்ஜெக்ட் வெர்பு. அந்த ஃபஸ்ட்டு பக்கம் எழுதி போட்டிருக்க அந்த ஃபார்முலா படி வருதான்னு செக்அப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸு. வருதுங்களா? அந்த பிளேஸ்ன்றது நவுனு, வேறுன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இடத்துல வந்து, ஐன்றது சப்ஜெக்ட்டு, லாஸ்ட்ன்றது வெர்பு, மை புக்குன்றது எக்ஸ்டென்ஷன், அது ஆப்ஜெக்ட்டு. வந்துருச்சுங்களா? அந்த முதல்ல எழுதி போட்டு அந்த ஃபார்முலா படி வந்துருச்சுங்களா? அப்போ நான் எனது புத்தகத்தை எங்கே தொலைத்தேனோ அந்த இடத்துக்கு நான் சென்றேன்னா எப்படி எழுதுவீங்க? ஐ வென்ட் டு த பிளேஸ் வேர் ஐ லாஸ்ட் மை புக். இதை திரும்ப போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு டைமு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி எழுத சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.